வணக்கம். செம்பியன் மாதேவி மாளிகையிலிருந்து ஆழ்வார்க்கடியான் இளைய பிராட்டியின் மாளிகைக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் பழையாறை வீடுகளில் கண்ட காட்சிகள் அவருக்கு மிக்க உற்சாகத்தை அளித்தனர். கண்ணன் பிறந்த நாளை இந்த ஜனங்கள் எவ்வளவு குதூகலமாக கொண்டாடுகின்றனர். வைஷ்ணவம் இந்த சோழ நாட்டில் நிலைத்து நின்று பரவப் போகிறது என்பதில் ஐயமில்லை. சைவ சமயத்துக்கு இங்கே செல்வாக்கு பெருகுவதற்கு பல காரணங்கள் உண்டு. 100 வருஷ காலமாக சோழ குலத்து மன்னர்கள் புதிய புதிய சிவாலயங்களை நாடெங்கும் நிர்மாணித்து வருகிறார்கள். மூவர் பாடிய தேவார பாசுரங்கள் அக்கோயில்களின் மூலமாக பிரசாரம் செய்யப்பட்டு வருகின்றன. சிவாலயங்களில் தேர் திருவிழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இப்படியெல்லாம் இருந்தும் திருமாலின் பெருமைக்கு யாதொரு குறைவும் ஏற்படவில்லை. விஷ்ணு மூர்த்தியின் 9வது பரிபூர்ண அவதாரமாகிய கண்ணன் மக்களின் இதயத்தை கவர்ந்து விட்டார். கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் வட மதுரையிலும் எம்பெருமான் நிகழ்த்திய லீலைகள் இவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டன. அம்மம்மா, எத்தனை பாகவத கோஷங்கள், எத்தனை வீதி நாடகங்கள், எத்தனை விதவித வேஷங்கள்! ஆம், முன்னமே நாம் பார்த்ததை காட்டிலும் இப்போது அதிகமாக இருந்தன. கோஷ்டிகளை சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்ப்போரின் கூட்டமும் ஆரவாரமும் கூட அதிகமாகவே இருந்தன. பழையாறையை சுற்றியிருந்த கிராமங்களிலிருந்தும் புதிய புதிய நாடக கோஷ்டியினர் வந்து கொண்டே இருந்தனர். நாடக கோஷ்டி ஒன்றில் வசுதேவர், தேவகி, கிருஷ்ணர், பலராமன், கம்சன் ஆகியவர்கள் வேஷம் தரித்து கொண்டு வந்தார்கள். கம்சனுடைய குரல் வேண்டுமென்றே பெருங்குரலில் அவர் கத்திய போதிலும் எங்கேயோ கேட்ட குரலாக ஆழ்வார்க்கடியானுக்கு தோன்றியது. அது எங்கே கேட்ட குரல், யாருடைய குரல் என்று யோசித்து கொண்டே அவர் வீதியோடு நடந்தார். ஜனங்களின் குதூகலத்தில் திடீரென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது. போக போக மக்களின் உற்சாக குறைவு தெளிவாக புலப்பட்டது. அது என்ன, திடீர் ஏன் இந்த மாறுதல்? ஜனக்கூட்டங்கள் ஏன் இவ்வளவு விரைவாக கலைந்து கொண்டிருக்கிறது? வாத்திய முழக்கங்களும் ஆடல் பாடல் சத்தங்களும் நின்று விட்டன. அதற்கு பதிலாக ஜனங்கள் வீதி ஓரங்களில் ஒதுங்கி சிறு சிறு கும்பலாக நின்று என்ன ரகசியம் பேசுகிறார்கள்? பேசிவிட்டு ஏன் விரைந்து நடக்கிறார்கள்? வீட்டு கதவுகள் ஏன் தடால் தடால் என்று சாத்தப்படுகின்றன? இதோ காரணம் புரிந்துவிட்டது. குந்தவை பிராட்டிக்கு கூட உடல் நடுக்கத்தை உண்டு பண்ணிய பறை முழக்கமும் ஒற்றனை பிடித்து கொடுப்பது பற்றிய அறைக்கூவலும் தான் காரணம். இந்த பறை முழக்கம் அவ்வளவு தூரம் திருவிழா கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்களின் குதூகலத்தை பால்படுத்தி விட்டது. தனியாக போகிறவர்களை மற்றவர்கள் உற்று பார்த்து கொண்டு போனார்கள். தெரியாத வேற்று முகங்களையெல்லாம் சந்தேகத்துடன் பார்த்தார்கள். ஆழ்வார்க்கடியானை கூட சிலர் அவ்விடம் சந்தேக பார்வையுடன் பார்த்துவிட்டு அவசரமாக மேலே சென்றார்கள். அதன் காரணத்தை திருமலை ஊகித்து அறிந்து கொண்டார். பழுவேட்டையரின் கொடுங்கோல் ஆட்சியை பற்றிய அந்த ஜனங்கள் பேசினார்கள். பழையாறை நகர மக்களுக்கும் சுற்றுப்புறத்து கிராமவாசிகளுக்கும் பழுவேட்டையர்களின் பேரில் கோபம் இருப்பது இயற்கைதான். சக்கரவர்த்தியை பழையாறையிலிருந்து அவர்கள் தஞ்சைக்கு கொண்டு போய் விட்டார்கள் அல்லவா? அது முதல் பழையாறையின் சிறப்பு நாளுக்கு நாள் குறைவுபட்டு வருகிறது அல்லவா? இன்றைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவன்று சக்கரவர்த்தி மட்டும் இந்நகரில் இருந்தால் இன்னும் எவ்வளவு கோலாகலமாக இருக்கும். கண்ணன் கதை சம்பந்தமான வேடம் புனைந்து வரும் நாடக கோஷ்டிகள் எல்லாம் நகரத்தின் வீதிகளில் சுற்றிவிட்டு சக்கரவர்த்தியின் அரண்மனை முற்றத்தில் வந்து கூடும் அல்லவா? சக்கரவர்த்தி அனைவருக்கும் வெகுமதி அளிப்பார் அல்லவா? சோழ நாடே பழையாறைக்கு திறந்து வந்து விட்டது என்று கூறும்படி ஜனங்கள் சேர்ந்திருக்கும் அல்லவா? அவ்வளவும் இந்த பழுவேட்டையர்களினால் இல்லாமல் போய்விட்டது. இதை தவிர இன்னொரு பெருங்குறையும் பழையாறை மக்களின் உள்ளங்களில் குடிகொண்டிருந்தது. அவர்களுடைய கண்ணனுக்கு கண்ணனான இளவரசர் அருள்மொழிவர்மன் கடல் கடந்து சென்று இலங்கை தீவில் போர் புரிந்து வருகிறார். பழையாறையின் 4 படை வீட்டு பகுதிகளையும் சேர்ந்த 16,000 வீரர்கள் இளவரசர் தலைமையில் ஈழ நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். காடும் மலையும் நிறைந்த அந்த நாட்டில் தமிழகத்தின் மானத்தையும் வீர பண்பையும் நிலைநாட்டுவதற்காக அவர்கள் போர் புரிந்து வருகிறார்கள். கொடும்பாளூர் இளங்கோ அந்த ஈழ நாட்டுக்கு படையெடுத்து சென்று போர்க்களத்தின் முன்னணியில் நின்று மார்பில் வேலை தாங்கி உயிரை விடவில்லையா? எஞ்சியிருந்த சோழ வீரர்கள் அத்தனை பேரும் இறுதி வரை போரிட்டு மடியவில்லையா? அப்படி இறந்தவர்களின் ஆவிகள் அமைதியூறும் பொருட்டு மீண்டும் புலிகொடியின் வெற்றியை அந்த ஈழத்தீவில் நிலைநாட்டுவதற்காக இளவரசர் அருள்மொழி தேவர் சென்றிருக்கிறார். அவருடைய தலைமையில் போரிடும் நம் வீரர்களுக்கு இந்த பழுவேட்டையர்கள் உணவும் துணியும் பணமும் ஆயுதமும் அனுப்ப மறுக்கிறார்கள். இது என்ன அநியாயம்? இப்படி உண்டா? தஞ்சாவூர் கோட்டையில் உள்ள தானிய களஞ்சியங்களில் ஏராளமான நெல்லை திரப்பி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவும் எண்ணத்துக்கு? 100 ஆண்டு காலமாக அரண்மனை பொக்கிஷங்களில் சேர்ந்திருக்கும் பணம்தான் எதற்கு? இந்த சமயத்தில் நம்முடைய வீரர்களுக்கு பயன்படாத தனமும் தானியமும் எண்ணத்துக்கு? எல்லாவற்றையும் இந்த பழுவேட்டையர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? சாகும்போது யமலோகத்துக்கா தங்களுடன் கொண்டு செல்ல போகிறார்கள்?
இப்படியெல்லாம் சில காலமாகவே சோழ நாட்டு மக்கள் முணுமுணுத்து கொண்டிருந்தது திருமலை நம்பிக்கு தெரிந்திருந்த விஷயம்தான். அதிலும் பழையாறை மக்களுக்கு இது விஷயமாக கோபம் அதிகமாக இருப்பது இயற்கையே. ஈழ நாட்டுக்கு போர்க்களத்துக்கு சென்றிருக்கும் 16,000 வீரர்களின் மனைவி பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களும் இந்த மாநகரில் இன்னும் வசித்து வருகிறார்கள் அல்லவா? ஆகவே பழுவேட்டையர்களின் கட்டளை பேரில் குற்றம் செய்துவிட்ட ஒற்றனை பற்றி பறை முழங்கி அறை கூவியது பழையாறை மக்கள் விரும்பவில்லை. பழுவேட்டையர்கள் மீது தங்களுக்குள்ள குறைகளை பற்றி பேசிக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாயிற்று. ஒற்றன் எந்த நாட்டிலிருந்து ஒற்றன் இங்கே வந்துவிடப் போகிறான்? குமரி நாட்டிலிருந்து வடபெண்ணை வரை தான் புலிகொடி பறந்திருக்கிறதே. ஒற்றனை அனுப்பும்படியாக வேற்றார் அரசர் யார் அவ்வளவு பலசாலியாக இருக்கிறார்? இந்த பழுவேட்டையருக்கு பிடிக்காதவர் யாராவது இருந்தால் அவர் பேரில் ஒற்றன் என்று குற்றம் சாட்டி வேலை தீர்த்து விடுவார்கள், அல்லது பாதாள சிறையில் தள்ளிவிடுவார்கள். இருந்தாலும் நமக்கு எதற்கு வம்பு? அதிகாரம் அவர்களுடைய கையில் இருக்கிறது. நியாயம் அநியாயம் எது வேணுமானாலும் செய்வார்கள். ஒற்றன் என்ற பட்டத்தை சூட்டிவிட்டால் ஊர் பஞ்சாயத்துகளை கூட கேட்க வேண்டியதில்லை அல்லவா? இப்படியெல்லாம் பழையாறை மக்கள் மனதில் நினைத்ததையும் வாயில் முணுமுணுத்ததையும் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டதையும் ஆழ்வார்க்கடியான் தெரிந்து கொண்டார். இவ்வாறு மக்களின் மனதில் புகைந்து வரும் அதிருப்தி எதில் போய் முடிய போகிறது என்று சிந்தித்து கொண்டே குந்தவை தேவியின் மாளிகையை அடைந்தார். ஆழ்வார்க்கடியானிடம் உலக நடப்பை குறித்து பேசுவதில் இளைய பிராட்டிக்கு எப்போதும் விருப்பம் உண்டு. நாடு நகரமெல்லாம் திரிந்து அவர் ஆங்காங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லி கொண்டு வருவார். அதையெல்லாம் அறிந்து கொள்வதில் அரசகுமாரிக்கு ஆவல் அதிகம். அவர் தேடிக்கொண்டு வந்து பாடி காட்டும் ஆழ்வார் பாசுரங்களை கேட்பதிலும் இளைய பிராட்டிக்கு பிரியம் உண்டு. ஆகையால் திருமலை நம்பி எப்போது வந்தாலும் ஆர்வத்துடன் வரவேற்பாள். ஆனால் இன்றைக்கு இளவரசியின் முகபாவத்திலும் பேச்சிலும் சிறிது மாறுதல் தோன்றியதை ஆழ்வார்க்கடியார் கண்டார். மனது எங்கேயோ எதிலேயோ ஈடுபட்டிருப்பதை காட்டும் முகபாவம், பேச்சில் இயற்கைக்கு மாறாக ஒரு பரபரப்பு, கொஞ்சம் தடுமாற்றம். திருமலை என்ன விசேஷம்? எங்கே வந்தாய் என்று குந்தவை கேட்டாள். விசேஷம் ஒன்றுமில்லை தாயே, வழக்கம் போல் தாங்கள் உலக நடப்பை குறித்து விசாரிப்பதற்கு வர சொன்னதாக நினைத்து கொண்டு வந்தேன். மன்னிக்க வேண்டும், போய் வருகிறேன். இல்லை, கொஞ்சம் இருந்துவிட்டு போ, நான் தான் உன்னை வரும்படி சொன்னேன். தாயே, சொல்ல மறந்துவிட்டேன். சற்று முன் பெரிய பிராட்டியின் சந்நிதியில் இருந்தேன். தங்களிடம் ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வேண்டுமாம். தங்களை வரும்படி சொல்ல சொன்னார்கள். ஆகட்டும், நானும் போகத்தான் எண்ணியிருந்தேன். நீ இந்த பிரயாணத்தில் எங்கெங்கே போயிருந்தாய்? அதை பற்றி சொல்லு. தென்குமரியிலிருந்து வடவேங்கம் வரை போயிருந்தேன். போன இடங்களில் ஜனங்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? சோழகுல மன்னர் குலத்தின் பெருமையை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். இன்னும் சில காலத்தில் வடக்கே கங்கா நதி வரையிலும் சோழ சாம்ராஜ்யம் பரவிவிடும் என்று பேசிக்கொள்கிறார்கள். பழுவேட்டையர்களின் வீரத்தை பற்றியும் பாராட்டி பேசுகிறார்கள். சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு உன்னத நிலைமையை அடைந்ததுக்கு காரணமே பழுவூர் சிற்றரசர்களின். போதும், இன்னும் என்ன சொல்கிறார்கள்? தங்களுடைய சகோதரர்கள் இருவரை பற்றியும் ஆசையோடு பேசிக்கொள்கிறார்கள். முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மர் மீது குடிமக்களுக்கு இருக்கும் அன்பையும் ஆதரவையும் சொல்லி முடியாது. அதில் ஒன்றும் வியப்பில்லைதான். இன்னும் ஏதேனும் பேச்சு உண்டா? சோழ மகா சக்கரவர்த்தியின் திருக்குமாரிக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று பேசிக்கொள்கிறார்கள். என்னை கூட பலரும் கேட்டார்கள். நீ என்ன மறுமொழி சொன்னாய்? எங்கள் இளைய பிராட்டியை மணந்து கொள்ள தகுதி வாய்ந்த அரசகுமாரன் இன்னும் பூ உலகில் பிறக்கவில்லை என்று சொன்னேன். அழகாய் இருக்கிறது. இனிமேல் அப்படிப்பட்டவன் பிறக்க வேண்டுமாக்கும். அவன் பிறந்து கல்யாண வயதை அடைவதற்கு முன்னால் நான் கிழவி ஆகிவிடுவேன். என் விஷயம் இருக்கட்டும் திருமலை, வேறு ஏதாவது பேச்சு உண்டா? ஏன் இல்லை? துறவரம் போவதாக சொல்லிக் கொண்டிருந்த மருதாந்தக தேவர் திடீரென்று கல்யாணம் செய்து கொண்டதை பற்றியும் பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள். உன் அருமை சகோதரி ஆண்டாளை போன்ற பக்த சிரோமணி ஆகப் போவதை சொல்லிக் கொண்டிருந்தாயே, அவள் இப்போது எப்படி இருக்கிறாள்? அவளுக்கு என்ன குறைவு தாயே? பெரிய பழுவேட்டையரின் அரண்மனையில் சர்வாதிகாரியாக ஆட்சி செலுத்தி வருகிறாள். பழுவேட்டையரின் அரண்மனையில் மட்டும்தானா இந்த சோழ ராஜ்யத்துக்கு அவள்தான் சர்வாதிகாரி என்று அல்லவா கேள்விப்படுகிறேன். அப்படியும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள் தாயே. ஆனால் அவளை விட்டு தள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் அவளுடைய பேச்சு எதற்கு? தாங்கள் ஆண்டாள் பெயரை குறிப்பிட்டதால் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருந்தேன். பட்டர்பிரான் விஷ்ணு சித்தரின் பாடல்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டேன். அதை பாடி காட்டுகிறேன், கேளுங்கள் என்று பாடினார். அதன் பின்னர் இன்றைக்கு நம் பழையாறை நகரமும் ஆயர்பாடி போலவே ஒரே குதூகலமாய் இருக்கிறது தாயே. குதூகலமாய் இருப்பது சரிதான், ஆனால் சற்று முன்னால் பறை கொட்டியதே, அது என்ன திருமலை? இந்த கேள்விக்காக ஆழ்வார்க்கடியான் காத்து கொண்டிருந்தார். யாரோ ஒற்றனாம், தப்பித்து கொண்டானாம். அவரை பிடித்து கொடுப்போருக்கு பரிசு கொடுப்பார்களாம். அதையெல்லாம் பற்றி நான் என்ன கண்டேன் தாயே? உனக்கு ஒன்றும் தெரியாதா? யாரா இருக்கும் என்பது பற்றி சந்தேகம் கூட இல்லையா? மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஆனால் அதை பற்றி பேசுவது அபாயம். தெரு வீதியில் நான் நடந்து வரும்போது என்னை கூட சிலர் முறைத்து பார்த்து கொண்டு போனார்கள். என்னை யாரேனும் பிடித்து கொண்டு போய் பாதாள சிறையில் போட்டுவிட்டால்
உன்னை பிடிப்பதற்கு தலையில் கொம்பு முளைத்தவர்களாக தான் இருக்க வேண்டும். உன் மனதில் தோன்றியதை என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல், நான் உன்னை காட்டி கொடுத்து விடுவேன் என்ற எண்ணம் இல்லையே. கிருஷ்ணா கிருஷ்ணா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. வீரநாராயணபுரத்தில் ஒரு வாலிபனை பார்த்தேன். அவன் தஞ்சாவூர் போகிறதாக சொன்னார். எதற்காக என்று சொல்லவில்லை. என்னை பல கேள்விகள் கேட்டார். குந்தவை பரபரப்புடன் அவன் எப்படி இருந்தான் என்றாள். பெரிய குலத்தில் பிறந்தவரைப் போல் காணப்பட்டார். முகம் கலையாய் இருந்தது. ஊக்கமும் உள் வலியும் கொண்டவர் என்று தெரிந்தது. உன்னிடம் என்ன கேட்டார்? சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றி கேட்டார். அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டியவரை பற்றி கேட்டார். இலங்கை சென்றிருக்கும் இளவரசரை பற்றி கேட்டார். பிற்பாடு குழந்தை ஜோதிடரிடமும் அதே கேள்வியை கேட்டதாக அறிந்தேன். ஆஹா, குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கும் அவன் வந்திருந்தானா? இப்போது ஞாபகம் வருகிறது. தாங்கள் ஜோதிடர் வீட்டில் இருந்த போதே அவர் தடபுடல் செய்து கொண்டு உள்ளே வந்து விட்டாராம். நல்ல வேளையாக தங்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லையாம். நான் நினைத்தது சரியாக போயிற்று. என்ன தாயே நினைத்தீர்கள்? அந்த முரட்டு வாலிபனுக்கு சீக்கிரம் ஏதாவது ஆபத்து வரலாம் என்று நினைத்தேன். தாங்கள் நினைத்தது சரிதான். அவர்தான் ஒற்றன் என்று சந்தேகப்படுகிறேன். அவரை பிடிப்பதற்கு தான் பழுவேட்டையர்கள் பரிசு கொடுப்பதாக பறையடித்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. திருமலை, எனக்கு ஒரு உதவி செய்வாயா? கட்டளையிடுங்கள் தாயே. அந்த வாலிபனை நீ எப்போதாவது பார்க்க நேர்ந்தால் பிடித்து கொடுத்து பரிசு பெற்று கொள்ளட்டுமா? வேண்டாம் வேண்டாம், என்னிடம் அழைத்து கொண்டு வா. அவரிடம் எனக்கு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. ஆழ்வார்க்கடியான் அதிசயம் அடைந்தவரை போல் சிறிது நேரம் குந்தவை பிராட்டியை பார்த்து கொண்டு நின்றார். பின்னர் அதற்கு அவசியம் ஏற்படாது தாயே. நான் அவரை தேடி பிடித்து வர அவசியம் நேராது. அவரே தங்களை தேடிக்கொண்டு வந்து சேருவான் என்றார். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.